எம்மா கொழுக்கட்டை வெந்திருக்குமா? வச்சு 10 நிமிஷம் போல தானே ஆச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். வேற வியாவுலன்னா மாவு பச்சையா இருக்கும். கொஞ்சம் வேவட்டும் வேவட்டும். சரிம்மா. பாத்தியா, நான் சொன்னேன்ல விளக்கு பத்தி வச்சிருக்காங்க. அப்ப கண்டிப்பா வீட்டுல கொழுக்கட்டை செஞ்சிருப்பாங்க. வா போய் பாப்போம். பத்திரிக்கை எடு, கொண்டு போய் அதை கொடுக்குற சாக்கில் தானே போய் பார்க்க போனோம். ஆமால்ல, மறந்துட்டேன். இருந்த எடுக்க வண்டியை வேற ஓரமா விடணும். வழியில விட்டு வச்சிருக்கோம். யாராவது சத்தம் போட போறவ. இந்த மாப்பிள்ள பத்திரிக்கை எப்படி? நான் வண்டியை ஓரமா விட்டுட்டு வரேன். சரி சரி, ஓரமாக விட்டுட்டு வா. கதவுக்கு அச்சு வச்சது போதுமா? ஆமா, இன்னும் கொஞ்சம் வைக்கலாம்ல. கொஞ்சம் இடம் கேப் கிடக்கு. அந்த இடத்தையும் ஃபில் பண்ணிட்டா இன்னும் அழகா இருக்கும். ஏ வாயாடி, எம்மா யார் அடிச்சது? வேற யாரு? நான் தான். அட நீங்க 2 பேருமா? ஆமா, நீங்க எங்க? சும்மா தான் உன்னைய பார்த்துட்டு போலான்னு வந்தோம். ஏது இந்த ராத்திரி என்னைய சும்மா பார்க்க வந்தீங்க? நம்பிட்டேன். இல்லம்மா ஜோனி, பத்திரிக்கை கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தோம் அத்தை கிட்ட. ஓ அப்படியா? எங்க அம்மா உள்ளதா இருக்கா. போங்க போய் பத்திரிக்கை கொடுக்கறதா இருந்தா போய் கொடுத்துட்டு வாங்க. சரிம்மா. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கங்க? விளக்கு பத்தி வச்சுக்கிட்டு இருக்கியோ? விளக்கெல்லாம் பத்தி வச்சாச்சு. இப்ப கதவுக்கு அச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ ஆமால, இதுவும் வைப்பாங்கல்ல. எங்க வீட்டுல இந்த தடவை கார்த்திகை தீபம் கிடையாது. கொழுக்கட்டை எதுவும் செய்யல, அதனால எனக்கு தெரியல. ம் ஏ வாயாடி, கதவுக்கு அச்சு வச்சப்பறம் கதவு சூப்பரா இருக்கு. உன் மூஞ்சிலையும் 4 அச்சு இதுக்கு வை. அப்பயாவது உன் மூஞ்சி பார்க்க மாதிரி நல்லா இருக்கான்னு பார்ப்போம். என் மூஞ்சி என்ன அவ்வளவு கொடூரமாவா இருக்கு? ஆமா, அதான் சொன்னேன். சரி ரைட் விடு. உங்க அம்மா கொழுக்கட்டை சுட்டுட்டாவளா? செஞ்சுக்கிட்டே இருக்காவ. சுட்டு முடிச்சிட்டாவளான்னு தெரியல. போய் பாருங்க. சரி, கதவுக்கு அச்சு வச்சு முடிச்சாச்சுல. வா நீயும் கொழுக்கட்டை சாப்பிட போவோம். இல்ல கதவுக்கு என்ன கொஞ்சம் வைக்கணும், டெக்கரேஷன் பண்ணணும். அப்பதான் கதவு அழகா இருக்கும். நீங்க உள்ள போங்க. சரி வாமாப்பிள்ள, நம்ம உள்ள போவோம். இருடா, அவளும் வரட்டும். அவளும் வந்தாதான் ஜாலியா இருக்கும். அதான் அவன் அச்சு வைக்கணுங்காமல, வச்சுட்டு போடட்டும். நம்ம உள்ள போலாம். உனக்கு உன் பிரச்சனை. சரி ரைட்டு, வா போவோம். சீக்கிரம் வச்சுட்டு வா வாயாடி. ஆ எம்மா, இப்ப வேணா வெந்தாலும் வெந்திருக்கும். வேணா எதுக்கும் ஒரே ஒரு கொழுக்கட்டை மட்டும் எடுத்துட்டு வா. அதை திறந்து பார்ப்போம். வெந்துருச்சுன்னா எடுத்துடலாம். சரிம்மா. எத்தே, எம்மா அங்க பாரு யார் வந்திருக்கான்னு. என்ன பெரியம்மா, எப்படி இருக்கியா? நல்லா இருக்கியல? ஐயா வாங்க வராதையே வந்திருக்கீல. வாங்க. சும்மா தான் பெரியம்மா, உங்க வீட்டுல கொழுக்கட்டை சாப்பிட்டு போலான்னு வந்தோம். இல்ல மாப்பிள்ள சும்மா இல்ல, மானத்தை வாங்காத. அட இதுல என்ன இருக்கியா? நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு இல்லாத கொழுக்கட்டையா? வாங்க உட்காருங்க. நான் இந்த அடுப்புல கிடக்குனா இப்பதான் வெந்துட்டான்னு நான் இவளை பார்க்க சொன்னேன். இந்த வந்திருக்கோம் சாப்பிடலாம். வாங்க உட்காருங்க. சரி தே. சரிம்மா, நான் போய் பார்த்துட்டு ஓடியாரேன். ஆமா, பார்த்துட்டு வா. வெந்தாலும் வெந்திருக்கோம். நானும் இந்த தடவையாவது சீக்கிரமா செஞ்சு சாமி கும்பிட்டுருந்தோம்னு நினைச்சேன். கொழுக்கட்டெல்லாம் சுட்டு எனக்கும் நேரம் ஆகி போச்சு. எல்லா தடவையும் தோட்டத்துக்கெல்லாம் போயிட்டு வேலை ஓட்டிட்டு வந்து லேட்டாக தான் வந்து எல்லாம் செய்ய ஆரம்பிப்பேன். ராத்திரி சாமி கும்பிட 10-11 மணி ஆயிரும். கொழுக்கட்டெல்லாம் சுட்டு முடிச்சு சாமிக்கு வச்சு கும்பிடுறதுக்கு. இந்த தடவையாவது சீக்கிரமா செஞ்சு சாமி கும்பிடலான்னு நினைச்சேன். எனக்கும் லேட் ஆகி போச்சு. நீங்களெல்லாம் வந்திருக்கிய. எனக்கு கொழுக்கட்டை தரதுக்கு நாங்கள் வெந்திச்சா என்னன்னு தெரியலையே. நான் கொண்டு வரட்டும் பார்ப்போம். ஐயோ அத்தை இருக்கட்டும், சாமி கும்பிடணும்ல, அதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாதுல்ல. வேற பிள்ளைகள் வாயை திறந்து கொழுக்கட்டைன்னு கேட்டுருச்சு. கேட்ட பிள்ளைகளுக்கு வேற தராமலாம் அனுப்ப முடியும். நீங்க வேற ராத்திரி நேரத்துக்கு வந்திருக்கிய. எங்கடா போயிட்டு வந்திய? இவ்வளவு நேரத்துக்கு வந்திருக்கிய? அது ஒன்றும் இல்லை பெரியம்மா, எல்லார் வீட்டுக்கும் பத்திரிக்கை கொடுக்க போனோமா. எல்லார் வீட்லையும் வழக்கெல்லாம் பற்றி வச்சு கொழுக்கட்டை அப்போ தான் செஞ்சுட்டு இருந்தாவ. திடீர்னு கொழுக்கட்டை திங்கணும்னு ஆசையாக வந்து போச்சு. இன்னைக்கு நம்ம வீட்டில் கிடையாது பற்றியெல்லாம் கார்த்திகை தீபம். அதான் உங்கள் ஞாபகம் வந்துச்சு. சரி, உங்கள் வீட்லையாவது செஞ்சிருப்பியே, சாப்பிடலான்னு வந்தோம். இங்கேயும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிய. ஓ, பத்திரிக்கை கொடுக்க போனீங்களோ? சரி. எம்மா, இந்தா கொழுக்கட்டை வெந்துருச்சுன்னு நினைக்கேன். ஒரு கொழுக்கட்டையே ஒரு தட்டில் போட்டு எடுத்துட்டு வான்னு சொன்னா நீ பானையோட தூக்கிட்டு வந்துட்டியாக்கா. சரி கொண்டா பாப்போம். சூடுமா பார்த்து. வெந்துருச்சுன்னு தான் நினைக்கேன். ஆமாடே, நல்லா வெந்துட்டு கொழுக்கட்டை சூப்பரா இருக்கு. இனிப்பு செக் பண்ணி பாருமா. சாமி கும்பிடாம எங்க கொழுக்கட்டை திங்கிறது? இரு, இனிமே இந்த வெந்தர ஒரு 4-5 எடுத்து வச்சு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுப்போம். மீதி கொழுக்கட்டையை வேணா அடுத்த ரவுண்டு பானையில வச்சுக்கிடலாம். நீ ஒரு சொலவு எடுத்து வெந்த கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து போடு. அம்மா நான் இதை சாமிக்கு வச்சு எல்லாம் கும்பிட்டுட்டு வரேன். ஒரு 4-5 எடுத்துட்டு போய். சரிம்மா. அதே பானையில தண்ணி பத்தலைன்னா கூட கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மீதி கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து வேக போடு. சரிம்மா. ஐயா கொஞ்சம் இருங்க, நான் தான் வாரேன். என்ன? சரி பெரியம்மா. எம்மா சந்தியா, சோனியா நீயும் வா. அந்த பயல்வளையும் கூப்பிடு சாமி கும்பிடியதுக்கு. சரிம்மா. உங்களையும் தான் சாமி கும்பிட கூப்பிடுறாவ 2 பேரையும். நீங்கள் போங்க. நான் இந்த கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து சொலவுல போட்டுட்டு வேற இந்த பச்சை மாவெல்லாம் எடுத்து மறுபடியும் வேக வச்சுட்டு வாரேன். சோனியையும் கூப்பிட்டுட்டு நீங்கள் போய் சாமி கும்பிடுங்க. நாங்க சாமி கும்பிட போலாமா? போகக்கூடாதுல்ல? அப்படியா? ஆமா, 41 ஆகணும் நம்ம இருந்த. அப்படியா? தெரியலையே. அப்போ அம்மா ஞாபகம் இல்லாமல் சொல்லியிருப்பாளோ அப்போ. சரி, அப்போ நீங்கள் இங்கே இருங்க. நாங்கள்லாம் போய் சாமி கும்பிட்டுட்டு வரோம். எப்போ சோனி, அம்மா சாமி கும்பிட கூப்பிடுறா பேரு. இந்த வாரேன். சரி, நான் தான் வாரேன்.
நீ போ நாங்க பாத்துக்கிறோம். எங்க என்ன முறைச்சிக்கிட்டு நிக்கிய? சீக்கிரம் வண்டி எடுங்க, போவோம். நேராவது கற்கள் ஆகி போச்சுல்ல, இனிமே வீட்டுக்கு போக வேண்டாமா? இல்ல எனக்கு புரியல. நான் சொல்றது எதுவும் கேட்க கூடாது, என் சொல் பேச்சு கேட்க கூடாதுன்னு எதுவும் இருக்கியா? இல்ல என்ன கதைன்னு கேட்க. ஏங்க என்னாச்சு? நானும் கிளி பிள்ளைக்கு சொல்லிய மாதிரி உன் தம்பி பொண்டாட்டி வீட்டுக்கு போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு வருவோம், வா வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீயும் இந்தான்னு ஒவ்வொரு வீடா கையை காட்டி இங்க போனா அங்க போனான்னு போற வழியெல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்காக கூப்பிட்டு போய்கிட்டு இருக்க. நான் போவோங்கிற வீட்டுக்கு போக வேண்டாங்க. இப்ப நேரம் ஆயிட்டு வீட்டுக்கு போவாங்க. அப்ப எப்பதான் உன் தம்பி பொண்டாட்டிக்கு பத்திரிக்கை கொடுக்கணும்னு நினைச்சிருக்க நீ? நான் எங்க கொடுக்கன்னு சொன்னேன்? நீங்க தானே கொடுக்கறதுக்கு ஆளா பறந்துகிட்டு திரியிறிய. என்னது? இல்ல இனிமே நேரம் ஆகி போச்சுல்ல, வீட்டுல பொட்ட பிள்ளைய வேற தனியா விட்டுட்டு வந்திருக்கான், வேற அந்த பிள்ளையும் போய் பார்க்கணும்ல. அதான் வீட்டுல என் தங்கச்சி இருக்காள, அவ பாத்துக்கிடுவா. வா போவோம், நேரம் ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு நேரம் ஆனாலும் இன்னைக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு தான் போறோமா. ஏங்க சும்மா விளையாடாதீங்க, உங்களுக்கு சொன்னா புரியாது. யாருக்கு புரியல? உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. ஒழுங்கா வா, சண்டை ரோட்ல நின்று சண்டை போட வைக்காத, சொல்லிட்டேன். அப்பனா நான் என் அக்கா வீட்டுல தான் போய் அங்க இருப்பேன். அவளும் வீட்டுல வழக்கு பத்திக்கணும்னு அவளும் வந்திருப்பா. நான் அங்க இருக்கேன், நீங்க போய் கொடுத்துட்டு வாங்க. அது எப்படி நான் போய் தனியா கொடுக்க முடியும் பத்திரிக்கைய? உன் தம்பி பொண்டாட்டிக்கு நீ தான் கொடுக்கணும், என் வீட்டு சொந்த பத்திரத்துக்கு நான் கொடுப்பேன், நீ தானே உன் சொந்த வரைக்கும் கொடுக்கணும். தெரியுதுல்ல, அப்ப எனக்கு விருப்பம் இல்லைன்னா விட வேண்டியது தானே நீரு. இங்க பாரு ரமணி, உன் தம்பி மனக்கட்டு வந்து சொல்லிட்டு போயிருக்கான். அவன் சொல்லலனாலும் பரவாயில்ல, அவன் வந்து சொல்லிட்டான். அவன் சொன்ன மரியாதைக்காண்டியாவது போய் கொடுக்கணும், சொல்லிட்டேன். வா, ஒழுங்கு மரியாதையா. இவர் இன்னைக்கு பூரா இதை தான் இருந்து கரைவாருன்னு நினைக்கேன். வண்டியை எடுங்க போற. ரோட்ல நின்று சண்டை போட்டுக்கிட்டு மானத்தை வாங்கிக்கிட்டு இருப்பாரு. இப்ப வண்டி எடுத்தா நேரம் அங்கதான் போய் நிப்பாட்டுவே லட்சுமி வீட்டுல. நீ சும்மா எங்க போனா அங்க போனா என்ன கையை காட்டினா அவ்வளவுதான் பாத்துக்க. நானும் ஏதாவது சாக்கு போக்க சொல்லி சமாளிச்சு போயிடலான்னு பார்த்தா அந்த மனசு உடம்புண்டார் போல இருக்க. ஐயா அந்தாங்க, இனிமே சாப்பிடலாம், எடுத்து சாப்பிடுங்க. சரித்த. அடடா, கொழுக்கட்டையை பார்க்கும்போதே பூ போல அருமையா இருக்க. எங்க அம்மா செய்ய மாதிரியே இருக்கு. சாப்பிட்டுட்டு முடிவெடுங்க, எதா இருந்தாலும். சாப்பிட்ற முன்னாடியெல்லாம் முடிவெடுக்காதீங்க, பார்க்க அழகாதான் இருக்கும். எங்க அம்மா செய்யதை நீங்க சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும். இவளும் இப்படிதான்யா, நான் செய்யதை இப்படிதான் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாளுவ. நீங்கள் போய் சாப்பிடுங்க, நல்லாதான் இருக்கும். ஞம் 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 ஞம். அடா சோனி, இந்த கொழுக்கட்டை நல்லா தான் இருக்கு. இந்த கொழுக்கட்டைக்கு என்ன குறைச்சலு? அப்படியா? அப்ப சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஐயா, வீட்டுக்கு போகும்போது 4 கொழுக்கட்டை எடுத்து வச்சு தாரேன், கொண்டு போங்க என்ன? சரி பிரிமா. ஐயோ வேண்டாத்த, பரவாயில்ல இருக்கட்டும். அட நிறைய இருக்கியா, இங்க அக்கம் பக்கம் குடுக்கறதுக்கெல்லாம் தேவைதானே, நிறைய தான் மாவு போட்டேன் பத்துக்க. ஏன் வீட்டுக்கு கொண்டு போனா உங்க அம்மா சத்தம் போடுவான்னு பாக்கியோ? ஐயோ அப்படிலாம் இல்லத்த. அப்படியே கேட்டாலும் நாங்க சமாளிச்சுக்கிடுவோம் பிரிமா. நீங்க தந்து விடுங்க, நாங்க வீட்டுல வச்சு தின்னுக்கிடுவோம். எல்லார் வீட்டுக்கும் பத்திரிக்கை வைக்க போயிட்டு தானே இருக்கோம். எல்லார் வீட்லயும் செஞ்சுட்டு இருந்தாவ, அதனால கேட்க முடியல. நீங்க செஞ்சு முடிச்சிருப்பியா, இங்க வந்து கேட்டா ஒன்றும் நினைக்க முடியல, அதனால தான் நாங்க இங்க வந்தோம். அதனால நீங்க தந்து விடுங்க, நாங்க கேட்டாலும் வேற யார் வீட்டு பேரையாவது சொல்லிக்கிட்டோம். ஆமா அதுவும் சரிதான். வேற என் விட்டு கொழுக்கட்டைன்னா வேற அம்மா வாயில வைக்க விடமுண்டா, எதுக்கு வாங்கிட்டு வந்தான்னு சத்தம் போடுவா. ஃபர்ஸ்ட் நீங்க வந்தது உங்க அம்மைக்கு தெரியாதுல்ல. ஆமாத்த, தெரியாது. ஆமா, என்னைக்கு சடங்கு வச்சிருக்கீங்க? இந்தாங்கத்த பத்திரிக்கையில நீங்களே பாத்துக்கோங்க. உங்களுக்கும் பத்திரிக்கை தரணும்னு தான் வந்தோம். அட, பத்திரிக்கை உங்க அம்மா அப்பா கொண்டு வந்து தந்தா நான் வாங்கலாம், நீ கொண்டு வந்து தந்தா அதை எப்படிப்பா நான் வாங்க முடியும்? அப்படியே வாங்கினாலும் நான் வரைய முடியும்? இல்லத்த, நான் அந்த வீட்டு சார்பா உங்களுக்கு கூப்பிடோம்ல, நீங்க வாங்க. அது சரி வரும். அப்பா உங்க மாமனும் பாரு, நாங்கள் வேண்டான்னு பொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு. வேற நாங்க அங்க வர முடியுமா சொல்லு? உங்க வீட்டுல இருந்து உங்க அம்மா அப்பா வந்து முறையா கூப்பிட்டாதானப்பா நாங்கள் வர முடியும். அப்ப எங்க அம்மா அப்பா வந்து கூப்பிட்டா வருவீங்களாத்த? அப்படி ஒரு விஷயம் கனவுல கூட நடக்காதுப்பா. அதை பத்தி போட்டு ஏக்கு பேசிட்டு சரியா இருந்தா அப்படி ஒரு பத்திரிக்கையை வீணாக்காத. இந்தா யார் பேரையாவது வச்சு எழுதி கொடு. மாமா பேர் உங்க பேர்லாம் எழுதிதான் வச்சிருக்கேன், உங்களுக்கு தான் அந்த பத்திரிக்கை. ஐயே, பேர்ல எழுதி விட்டியாக்கும். இவ விட்டு வாசல கனவுல கூட மிதிக்கப்படாதுன்னு நினைச்சா இவ விட்டு வாசல மிதிக்க வேண்டிய நிலைமை வந்து போச்சே. ரமணி கூப்பிடு. நான் என்னத்த கூப்பிடுறது, அதான் வந்தியல்ல, நீங்க கூப்பிடுங்க. தங்கச்சிமா. ஆமா தங்கச்சி, பொல்லாத தங்கச்சி, என்னமோ கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான். எம்மோ, வெளியே யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குமா, நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வரட்டா? அதான் யார் அதுன்னு தெரியல, உனைய தங்கச்சி நேரம் கூப்பிடியாவ, இரு பார்த்துட்டு ஓடியாரேன். எம்மா லட்சுமி. யாரு? அட நீங்களா? எம்மா அம்மா இல்லையா வீட்டுல? அம்மா வீட்டுல தான் இருக்காங்க. வாங்க வாங்க. ஐயோ, இந்த சரண் பையனோட அம்மா அப்பா வந்திருக்காங்களே, செத்தம். இவங்க 2 பேரும் வந்திருக்கிறது விஷயம் வேற இவங்களுக்கு தெரியாதே, அவங்கள வேற போய் அலர்ட் பண்ணணுமே. ஐயோ கடவுளே, செத்தாங்க இன்னைக்கு 2 பேரும். ரமணி வா, அவங்க அம்மா உள்ளதா இருக்காவலாம், வா பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துருவோம். இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்க மட்டும் உள்ள போய் கொடுத்துட்டு வாங்க. தண்டை கேட்டா நான் அவங்ககிட்ட பேசிக்கிடுறேன். அவளுக்கு பத்திரிக்கை கொடுத்தாச்சு, நான் வீட்டு வாசல் ஏறி போய் கொடுத்துட்டு வந்தேன் நான் சொல்லி ஏதாவது சமாளிச்சுக்கிட்டீங்க. நீங்க போய் தயவு செய்து நீங்க மட்டும் கொடுத்துட்டு வாங்க. இங்க பாரு ரமணி, நீ ஒரு வார்த்தை அது அவகிட்ட பேசாண்டாம். பாருங்க ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், என் மூளுக்கு வந்துருங்கன்னு மட்டும் சொல்லு, அது மட்டும் போதும். கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கோம், பச்சை தண்ணி கூட நீ அங்க வாங்கி குடிக்காண்டாம். பரவாயில்ல, இதையாவது சொன்னியற. சரி வாங்க. ஐயோ ஆபத்து ஆபத்து. அட யாருல அது? ஆபத்து ஆபத்துன்னு இப்படி ஓடியாரா, என்னாச்சு? ஐயோ சஞ்சயனா, சரணனா, தயவு செய்து எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்கிடுங்க, உங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க.
என்னது எங்க அம்மா அப்பாவா? எம்மா நீ தயவு செய்து போய் அவியல என்ன ஏதுன்னு பாரு. நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் போய் ஒளிங்க, வந்துட போறாத. ஐயோ செத்தோம், எங்க அத்தை மட்டும் வந்தாவே எங்களை கொன்னு எடுத்துரும். வாங்க நான் உங்களை ஒளிய வைக்கேன். ஏல சரணோட அம்மா அப்பாயே வந்திருக்காவ. ஆமாம்மா வாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். அவைய உள்ள வர்றதுக்குள்ள நீ போய் என்ன ஏதுன்னு பாருமா. ஐயே எனக்கே படபடங்குத, நான் போய் என்னத்த பேச. என்னம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்கண்ணே. எல்லாரும் சௌக்கியமா? பிள்ளை எல்லாம் எப்படி இருக்காவ? நல்லா இருக்காவளா? எல்லாரும் நல்லா இருக்காவண்ணே. அங்க பிள்ளைகள் எல்லாம் நம்ம வீட்டுல எப்படி இருக்காவ? எல்லாரும் நல்லா இருக்காவளா? எல்லாரும் சௌக்கியமா இருக்கோம். உங்களுக்கு பத்திரிக்கை தந்துட்டு வரலாமேன்னு தான் வந்தோம் நாங்க ரெண்டோம். ஏன் முவ பெரிய மனுஷி ஆயிருக்கா, அவளுக்கு சடங்கு வச்சிருக்கோம், அதான் பத்திரிக்கை தந்துட்டு போலாமேன்னு வந்தோம். ரமணி அந்த பத்திரிக்கை எடு. பரவாயில்லையே, தண்டை பண்ணிக்கிட்டு நம்ம சொன்ன உடனே காரியம் நடந்திருக்க. இவ நம்ம வீட்டு வாசல்ல படியேறமுண்டான்னு நினைச்சோம், படியேறிட்டால. ஐயே இது அந்த பையன் தந்த பத்திரிக்கை இல்ல, இதை பார்த்தவன்னா என்ன இந்த பத்திரிக்கை எங்க இருக்குன்னு நினைப்பாவல. சீக்கிரம் இதை ஒளிச்சு வைக்கணுமே. கொழுக்கட்டைக்கு இடையில மறைச்சு போட்ட வேண்டியதுதான். சீக்கிரம் எடு ரமணி. இருங்க தேடி எடுக்கண்டாமா. இந்தாங்க இந்த பத்திரிக்கையை கொடுங்க. சோனி போய் அத்தைக்கு மாமாக்கும் போய் தண்ணி எடுத்துட்டு வாம்மா. சரிம்மா. ஏமா நில்லு, தண்ணி எல்லாம் எதுவும் வேண்டாம். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்கம்மா. போற எல்லா வீட்லயும் காப்பி தண்ணி அது இதுன்னு குடிச்சு குடிச்சு வயிறே ஃபுல்லா ஆயிடுச்சு பாத்துக்கிடுங்க. அதனாலதான் அவ வேண்டாங்க. இந்தாங்க பத்திரிக்கையை பிடிங்க, வந்துருங்க. என்ன நீங்க எல்லாரும் குடும்பத்தோட கண்டிப்பா வரணும். நாங்க ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். நீங்களதான் முக்கியமான ஆளு. ஆமா மூத்தவ எங்க ஆளை காணோம்? அவ கோயிலுக்கு போயிருக்கா. கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருக்கா. ஓ அப்படியா, சரி சரி. சடங்குக்கு வந்துரு. அத உங்க மைனியை சொல்லிட்டவல்ல, அந்த பிடிங்க. சரிண்ணே. சரி வாங்க போவோம். பத்திரிக்கை கொடுத்தாச்சுல? இருங்கண்ணே ஒரு டம்ளர் காப்பியாவது போட்டு தரேன், குடிச்சிட்டு போங்க. இல்லம்மா பரவாயில்ல இருக்கட்டும். நீ எல்லார் வீட்லயும் குடிச்சு நெஞ்சு கரிச்சிட்டு இருக்கு பாத்துக்கிடுங்கம்மா. இல்லாட்டினா நான் இருந்து பொறுமையா எல்லாம் குடிச்சிட்டு தான் போவேன். எனக்கு இப்போ நெஞ்சு கரிப்பா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. கொழுக்கட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா சாமி கும்பிட? சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. மீதி இருக்க மாவை தான் கொழுக்கட்டை சுட்டுக்கிட்டு இருக்கோம். சாப்பிடுறீங்களா? இல்ல ஏற்கனவே அவருக்கு நெஞ்சு கரிச்சுக்கிட்டு இருக்குங்காரு, அதான் அவர் சாப்பிட மாட்டாரு. சரி நாங்க வாரோம். கொஞ்சம் இரு, எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் போல இருக்கு. கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன். போற வழியில வண்டி நிப்பாட்டி ஓரமா ரோட்ல கூட போங்க. வீட்டுல தான் இருப்பீங்களா என்ன? ஏலா வயிற்ற கலக்குதுல. போற வர இடம் எல்லாம் ஜூஸ் காப்பி தண்ணி அவ்வளவும் கண்ட இடமெல்லாம் குடிச்சு குடிச்சு எனக்கு வயிற்ற கலக்குது. பாத்ரூம் போயிட்டு வரேன், கொஞ்சம் பொறு. இந்த மனசு நம்ம மானத்தை வாங்குறதுக்குன்னே இருப்பாரம்மா. ஏமா உங்க வீட்டுல கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் எங்கம்மா இருக்கு, கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிடலாமா? நான் வாங்க அங்கிள். ஏம்மா அவங்கள பார்த்து கூட்டு போமா. சரிம்மா வாங்க அங்கிள், நான் ரெஸ்ட் ரூம் காட்டுறேன். நல்லா அழகா வீடு பூரா விளக்கு பத்தி வச்சிருக்காவ, பாக்கியே அழகா இருக்கு. சின்ன வீடா இருந்தாலும் அருமையா இருக்கு. பழைய காலத்து வீடு பழைய காலத்து வீடு தான். வீடெல்லாம் நல்லா தான் வச்சிருக்கா. நல்லா புருஷன் வீட்டில் இல்லைனாலும் நல்லா பண உடையில கொழுக்கட்டை செஞ்சு சாமி கும்பிட்டு எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காவ. அதானே இவளுக்கு என்ன கவலை? நம்ம தம்பியை நினைச்சலாம் இவ வருத்தப்பட போறாளா என்ன? இடமும் நல்லா பெருசாக தான் இருக்கு. ஒரு 4-5 இடம் இருக்கும்னு நினைக்கேன். 4-5 சென்டாவது வரும். நம்ம போய் தெருவில் நிற்போம், இங்கே நின்னாலும் சரி வராது. எங்க போறிய மைனி? நில்லுங்க, நான் வெளியே போய் நிற்கேன். என் வீட்டுக்காரர் வந்ததும் சொல்லு வெளியே நிற்கான்னு. அட வீட்டுக்கு வந்தையில தெருவில் நிற்கையா விடுவாவ? வாங்க உட்காருங்க, இந்த 2 கொழுக்கட்டை சாப்பிடுங்க. இல்ல வேண்டாம், நான் வெளியே நிற்கணும் மட்டும் என் வீட்டுக்கார்ட்ட சொல்லு. அண்ணே வர்ற வரைக்கும் இங்க உட்காரலாம்ல, வந்து என்ன சோஃபால உட்காருங்க. இங்க வீடு பூரா பிள்ளைகள் வழக்க பத்தி வச்சிருக்காளுவ, இங்கே இடம் இல்ல. இல்லைனாலும் ஒரு சேரை போட்டு உட்கார சொல்லிடுவேன். பரவாயில்ல இருக்கட்டும், நான் தெருவில் நிற்கிறேன். இந்த பொம்பளைய புரிஞ்சிக்கவே முடியல. வரமுண்டான்னு நினைச்சேன். நம்ம வாசப்படியை மீச்சிவா இங்க நமக்கு பத்திரிக்கை தருவான்னு நினைச்சேன். என்னன்னு தெரியல, அதிசயமா கொண்டு வந்து பத்திரிக்கை தந்துருச்சே. இந்த பொம்பளை இது பண்ணதே பெரிய விஷயம். வேற உட்கார சொன்னா உட்காரவா செய்வா? தெருவில் நிற்கேன்னு போறவள என்ன சொல்ல? வா வந்து உட்காருன்னு சொல்லியாச்சு, வேற என்ன செய்யாது? இவ வீட்டு வாசல கனவுல கூட மிதிக்கப்படாதுன்னு நினைச்சேன். என்னையவே மிதிக்க வச்சுட்டாரு அந்த மனுஷன். எல்லாம் அந்த தண்டை பண்ணிய சொல்லணும். என் பொண்டாட்டிக்கு போய் பத்திரிக்கை வைக்கணும். இவன் வந்து இடையில வந்து இந்த ஆள் முன்னாடி வந்து சொல்லிட்டான். இல்லாட்டினா நான் அந்த ஆளை சமாளிச்சிருந்திருப்பேன். இவனை தான் சொல்லணும். பொண்டாட்டி மேல பாசம் வந்துருச்சுன்னா என் பொண்டாட்டி கூட போய் இருக்க வேண்டியது தானே. தாய்மாமை சடங்கு முறைக்காண்டி எப்படி இவன் என் வீட்டு வாசல மிதிக்க தானே வரணும்னு சொல்லி அவ அப்பயே சொன்னான். அதை சாதிச்சிட்டால பாத்துக்கிறேன். அட அந்த பக்கம் நிற்கிறது நம்ம பையன் வண்டி மாதிரியே இருக்க. ஏன் பையன் வண்டி எப்படி இங்க வந்துச்சு? பத்திரிக்கைலாம் நல்லா தான் அடிச்சிருக்காவ. அடடா இந்த 2 நம்மளை விட்டுட்டு எந்த அளவு போச்சுன்னு தெரியலையே. சரி 2 பேரும் மாட்டாம இருந்தா சரிதான். ஒருவேளை நம்ம அத்தையும் மாமாவும் இங்க இவங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்திருப்பாவளோ? பரவாயில்லையே, நம்ம அத்தை திருந்திருச்சா என்ன? இவங்க கண்ணுல நம்ம மாட்டாம இருக்கணும். ஆமா அவசரத்துல ஓடி வந்து ஆளுக்கு ஒரு பக்கமா திசையில ஓடிட்டோம். நம்ம இங்க இருக்கோம். அந்த 2 எங்க போச்சுன்னு தெரியலையே. சந்தியா சரணை இழுத்துக்கிட்டு ஓடுனா. 2 என்ன பண்ணுதுன்னு தெரியலையே. எதுவும் சந்தில சிந்து பாடிட்டு இருக்குதுவளா? இங்கே இரு, யாரும் வரமாட்டாங்க, நான் அங்க உள்ள போறேன். இங்கே இரு சந்தியா, இருட்டில் விட்டுட்டு போகாத, எனக்கு பயமா இருக்கும். அட நீ பயப்படுற மாதிரிலாம் இங்க ஒண்ணும் இல்ல, நீ இங்கே இரு, நான் இந்த வாரேன். அட போகாத சந்தியா ப்ளீஸ்.
சரி சரண் கையை விடு. கொஞ்ச நேரம் உன் கையை பிடிச்சுக்கிறேன்னு. மகனே வந்திருக்கிறது உங்க அப்பா அம்மா. மாட்டினேன்னு வை உனக்கு சங்கு தான். பரவாயில்ல, மாட்டினாலும் பரவாயில்ல. அப்படியே மாட்டிட்டேன்னு வை, இதான் நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமக, வாங்க கையோட கூட்டு போவோன்னு சொல்லி உடனே கூட்டு போயிருவேன். சப்போ புல்ல அரிக்குது போ. ஏன் என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? வேணா வா, இப்பயே கொண்டு போய் எங்க அம்மா அப்பாட்ட இந்த பிள்ளைய தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த பிள்ளைய எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்கேன். நடக்கிறத பேசு என்ன? செருப்பை கழட்டி பிய பிய அடிப்பாங்க உங்க வீட்டில் உன்னைய. சரி விடு, இப்பெல்லாம்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி தான் நடக்க போறது தானே. அப்ப பாத்துக்கலாம். சரி அப்போ பார்த்துக்கலாம். இப்போ கையை விடு. மாட்டிக்கிட்டா அவ்வளோதான், ஏமானமும் சேர்ந்து போகும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நில்லு. எங்க அப்பா அம்மா போட்டோம், போன அப்புறம் போவோம். ஆமாம் அந்த சஞ்சய் எங்கே போனா? நான் உன் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன், நீ அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு வருவேன்னு பார்த்தா அவனை விட்டுட்டு வந்துட்டியாக்கோ நீ. அவன் எந்தாலையும் போயிட்டு போறான், அவனா முக்கியம். உன் பேச்சிலே ஒரு திருட்டுத்தனம் தெரியுதே. தெரிதா தெரிதா? ஃப்ராடு. வேணும்னே அவனை இடையில கழட்டி விட்டுட்டு வந்திருக்க. இப்போ சஞ்சய் எங்கே மாட்டிட்டு முழிக்கானோ தெரில. அவன் மாட்டினாலும் அவனை நீனும் மாட்டுவ. அதெல்லாம் மாட்ட மாட்டோம். உங்க அம்மா எப்படியாலும் பேசி சமாளிச்சு அனுப்பிடுவாங்க. நாங்க 2 வீட்டுல இருக்கும்போது அவங்கள வீட்டுல வச்சுட்டேவா இருப்பாங்க. அட வழி எங்க? இந்த பக்கம் போனா வேற இடமா இருக்கு. அங்கிள் அங்கிள் அங்க போகாதீங்க, எங்க வாங்க அங்கிள். அந்த பக்கமா போனோம், நீங்க இந்த பக்கமா வந்துட்டீங்க. இது வெளியே போற வழி, பின்பக்கம் வழி. ஓ அப்படியாம்மா, சரி சரி. பாத்ரூம்ல இருந்து வந்ததான் எந்த பக்கம் போனோமான்னு தெரியாம போச்சு பத்துக்க, அதனாலதான் இந்த பக்கம் வந்துட்டேன். சரி வாங்க அங்கிள், நான் உங்களை கூட்டிட்டு போறேன். வாமா. போயிட்டாங்களா? ஆமா, அப்பா போயிட்டாங்க. ஷப்பா தூர போ லூசு. ஏய் எங்க போற நில்லு. அடி வாங்கி சாவ போற பாரு நீ. அங்கிட்ட தூர போ. மனுஷன் இருக்க நிலைமை தெரியாம இவன் கடலை போட்டுக்கிட்டு இருக்கான். அட இதுல என்ன இருக்கு? இதெல்லாம் ஒரு த்ரில்லிங்கு, இதெல்லாம் ஒரு அனுபவம் தானே. செருப்பு பிஞ்சிரும் உனக்கு. எனக்கு இந்த அனுபவம்லாம் ஒன்றும் தேவையில்ல, தூர போயிரு. சரி சரி, கோவப்படாத. எங்க அப்பாவும் அம்மாவும் போற வரைக்கும் கொஞ்ச நேரம் போரு. நான் உன்கிட்ட ஒரு சட்டையும் பண்ண மாட்டேன், நம்ம பேசிட்டு மட்டும் இருப்போம். ஒன்றும் தேவையில்ல, தூர போ. நீங்க நில்லு, நான் அங்க வாசல் கிட்ட நிக்கேன். ஐயோ எனக்கு பயமா இருக்கு, நீ இங்கே நில்லு. அப்ப வாயை முடிக்கிட்டு இரு, கொஞ்ச நேரத்துக்கு சொல்லிட்டேன். ம். ஆமா அவிய வெளியே போய் நின்னுக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு போயிட்டாவ. அப்படியாம்மா, சரி பரவாயில்ல இருக்கட்டும், நான் போய் பாத்துக்கிட்டேன். சரி நீங்க சடங்குக்கு மறக்காம வந்துருங்க என்ன. சரிண்ணே. என்ன 4 கொழுக்கட்டை எடுத்து வச்சு பையில வச்சு தரட்டுமாண்ணே? கொண்டு போறீங்களா? உங்க கொழுக்கட்டையை பார்க்கவும் எனக்கும் ஆசையா தான் இருக்கு, எடுத்துட்டு போனோன்னு. என் பொண்டாட்டி பார்த்தா வேற திட்டுவாமா. சரி இன்னொரு நாள் பாத்துக்கிட்டேன். சரி நான் இப்ப வாரேன் என்ன. வேற வெளியே போய் காத்து நிக்கணும், எவ்வளவு நேரம் ஆச்சு இந்த மனுஷனுக்கு இன்னும் வெளியே வர காணும், அதுக்கும் வேற சத்தம் போடுவா. சரி நான் போயிட்டாரு என்ன. ஒரு டம்ளர் தண்ணி கூட குடிக்காம போறீங்களே. அட இருக்கட்டுமா, இதுவும் நம்ம வீடு மாதிரி தானே, அப்புறம் வந்து குடிச்சுக்கிட்டேன். சரி நான் வாரேன். சரிண்ணே. வரேம்மா, மூத்தவளை தான் பார்க்க முடியல, கோயிலுக்கு போயிட்டாலோ. சரி வந்தேன்னு சொல்லுங்க, கேட்டேன்னு சொல்லுங்க. சரி. நல்ல மனுஷன், பொண்டாட்டிக்கு பயந்து ஓடியாரு. இந்த சந்தியாவும் சரணாங்க சந்துக்குள்ள சிந்து படிக்கிட்டு இருக்குவ பின்னாடி. இந்த வாரம் இரு. ஏம்மா சோனி, அட இந்த கழுதை எங்க போச்சு? இன்னைக்கு என் வேலையே கெட்டு போச்சு. கோயிலுக்கு போகலான்னு பார்த்தா அங்கேயும் போக முடியல, வீட்லேயும் வேலை முடியல. ஏதோ ஒரு வழியா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அடுப்புல வச்ச கொழுக்கட்டை என்னாச்சுன்னு தெரியலையே. எல்லாம் அந்த கொழுக்கட்டையை ஆஃப் பண்ணி விடு ஜோனி. அதெல்லாம் அப்பயே ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணியாச்சா? அப்ப சரி. இதுல கிடக்க கொஞ்சம் மாவையும் தப்பி அடுப்புல வச்சனா வேலை முடிஞ்சுது. அம்மா என்ன வேலை நடக்குதுங்க? இங்க ஒரு வேலையும் நடக்கலையே. அம்மா அவிய போயிட்டாவளா? ஜஸ்ட் மிஸ். கொஞ்சம் விட்டுருந்தா சரண் அவிய அப்பா உங்களை பார்த்துருப்பாரு தெரியுமா? நான் வந்து நல்ல வேலை உங்களை காப்பாத்திருக்கேன். இல்லைன்னா இன்னைக்கு உங்களுக்கு சங்கு தான் 2 பேருக்கும். அட குளிந்தியா மாமனுக்காக இதை கூட பண்ண மாட்டியா? எது குளிந்தியாவா? ஏல லூசு சும்மா இருல. நடத்துங்க நடத்துங்க, நீங்க நடத்துங்க. என்னைக்கு 2 பேரும் வசமா மாட்ட போறீங்களா தெரியல. நீ மாட்டி விடாம இருந்தா சரிதான். நீங்க எங்க அக்காவை ஏமாத்தாம இருந்தா சரிதான். உங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு அப்புறம் இடையில விட்டுட்டு போனீங்கன்னா இருக்கு பிரேக்கப்னு. ஆமா உங்க 2 பேருக்கும் இங்க என்ன நடக்கு? வாயை முடிக்கிட்டு இருக்கீங்களா கொஞ்சம்? ஆமா இவ அவிய போயிட்டாவளா? ஆமா போயிட்டாவ. இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு வாங்க, அவிய வெளியே போய் வண்டி எடுத்துட்டு போட்டோம். சரி சரி, நீ போய் வாசல்ல போய் பாரு. எதுக்கு? நான் அந்த பக்கம் போனதை நீங்க இந்த பக்கம் கடலை போடுறதுக்கா? அட போ குழந்தையாளே. போறேன், ஆனா உங்க லிமிட்டை கிராஸ் பண்ணாம இருக்கணும் சொல்லிட்டேன் அம்மா. ஏதாவது பண்ணீங்கன்னு தெரிஞ்சிச்சு எங்க அம்மாட்ட போட்டு கொடுத்துருவேன் அம்மா. ஆமா அப்படியே நடந்துட்டாலும் அப்படியே உங்க அக்கா விட்டுருவாள்ல சும்மா. லூசு. வலிக்குது, முடிய விடு. முடியெல்லாம் வேற கொட்டி போச்சுன்னா வேற சொட்டை ஆயிருவேன் பாத்துக்க. அப்புறம் உனக்கு சொட்ட புருஷன் தான் கிடைப்பான். என்னனையும் போங்க, ஒரு 2 நிமிஷம் கழிச்சு வாங்க. லூசு அவகிட்ட இப்படி பேசிட்டு இருக்க? ஏன் எதுவும் தப்பா பேசிட்டானா என்ன? அவ ஏதோ இன்னைக்கு நல்ல மூடுல இருக்க, அதனால தப்பிச்ச. இல்லாட்டின்னா அவ்வளவுதான். எங்க அம்மாட்ட என்னைக்காவது என்கிட்ட சண்டை போடும்போது வேற மாட்டிக்கிட்டி விட்டுருவாளா. சும்மா இரு, அவகிட்ட எதுவும் பேசாத. நீ உன் பாட்டுக்கு திடீர்னு உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. ஆமா, எங்க மாமன் பொண்ணுகிட்ட நான் பேசாம வேற யாரும் பேசுவா இப்படி?
தயவு செய்து வாயை மூடு சொல்லிட்டேன். ம்ம். சீப்பா லூசு. உனக்கு இருந்தாலும் ரொம்ப தைரியம் தான்ல. என்ன ரமணி போலாமா? ஏங்க ஒரு நிமிஷங்க வாங்கலாம். என்னாச்சு? அங்க நிக்கிறது நம்ம பையன் வண்டி மாதிரி இருக்குங்க, கொஞ்சம் வந்து பாருங்களா. அட நம்ம பையன் வண்டி எங்க இங்க வந்து நிக்க போகுது? வா வீட்டுக்கு போலாம், நேரம் ஆச்சு. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்க மாதிரி உன் கண்ணுக்கு எல்லாம் அப்படிதான் தெரியும். வா வா சீக்கிரம் வண்டியில ஏறி போவோம். ஏங்க நம்ம பையன் வண்டி மாதிரி தாங்க இருக்கு, ஒரு நிமிஷம் வந்து பார்த்துட்டு போகலாம். ஒருவேளை அவங்க வந்திருப்பானு எனக்கு சந்தேகமா இருக்கு. இங்க பாரு, உலகத்துல நம்ம பையன் வச்சிருக்க மாதிரி 1000 வண்டி இருக்கும். அதுக்குன்னு அவ்வளவும் உன் பையன் வண்டி ஆயிராது. அவன்லாம் உனக்கு வந்திருக்க மாட்டான். அவனுக்கே 1008 வேலையை கொடுத்து வச்சிருக்கோம். ஊர் பூரா போய் பத்திரிக்கையை கொடுன்னு அவன் சஞ்சய் கூட சுத்திக்கிட்டு இருப்பான். நீ வா வீட்டுக்கு போக வேணுமே. இந்த கூறுகட்ட மனுஷனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணான்னு தெரியல. சொன்னா ஒரு பேச்சு கேட்க மாட்டாரு. சரி வாங்க எங்க அக்கா வீட்டுக்கு போவோம். அவங்க கொழுக்கட்டை செய்வா, அவட்ட ஒரு 4 கொழுக்கட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம். அப்ப நீங்க தெருவுல நின்ன நேரத்துக்கு உங்க அக்கா வீட்டுல போய் இருந்திருக்க வேண்டியது தானே? ஆமா, தெருவுல வந்து நிக்கிறதுக்கே சத்தம் போடுவியாரு. வேற நான் எங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டானே என்னை விட்டுட்டு போயிட்டானே வேற சத்தம் போடுறதுக்கா நீரு? சரி சரி வா, நான் வண்டி எடுக்கேன். போய் உங்க அக்காட்ட போயிட்டு கொழுக்கட்டை வாங்கிட்டு போவோம். இங்கே கொழுக்கட்டையை தந்து விடுறேன். அவ நீ நம்ம பிசாசுக்கு நாங்க நுப்பின்னு தான் வேற வாங்காம வந்தேன். ஆமா, உங்களுக்கு என்னைய பார்த்தா பிசாசு மாதிரி தானே தெரியும். உங்களுக்கு வேணும்னா வாங்கி தின்னுட்டு இருங்க. நான் எங்க அக்கா வீட்டுக்கு வேணா நான் போறேன். ஒன்னும் தேவையில்ல, வா போவோம். எத்தே, நீங்க சொன்ன மாதிரி எங்க அம்மாவும் அப்பாவும் வந்து உங்களுக்கு பத்திரிக்கை வச்சுட்டாவ. அதனால நீங்க கண்டிப்பா சடங்குக்கு வந்துடணும் என்ன எல்லாரும். சரிப்பா சரிப்பா. சரி அப்ப நாங்க போயிட்டு வரேன் தே. இந்தாங்கப்பா இந்த கொழுக்கட்டையை கொண்டு போங்க. சரி தே, ரொம்ப தேங்க்ஸ். ஆமா பெரியமா, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லப்பா இருக்கட்டும். சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்ன. சரி தே, பாய் பாய் எல்லாருக்கும் பாய். ஏ வயடி பாய், சந்தியா பாய். பாய். இந்த பிள்ளைகள் இப்படி வீட்டுக்கு தெரியாம வந்திருக்குவே, தெரிஞ்சா என்ன ஆகுறது? பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள். சரியலா, அடுப்புல இருக்க கொழுக்கட்டையை ஆப்படி போட்டேன் நல்லா சொன்னி, அதை எடுத்து சொலவுல எடுத்து வச்சுட்டு நான் மீதி இருக்க கொழுக்கட்டையும் கொண்டு பானையில அரைக்க போடுங்கம்மா. நான் ஒரு கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். கோயில்ல அப்பயே மணி அடிச்சு சத்தம் கேட்டுச்சு, பூஜை ஆயிருக்கும்னு நினைக்கேன். இனிமேல போப்புற நீ? ஐயா அப்படியா, நான் தப்பு கவனிக்கலையே, பூஜை ஆயிட்டோ? ஆமா, வேற இவ்வளவு நேரமா பூஜை ஆகாம இருக்கும். அதெல்லாம் அப்பயே பூஜை ஆயிட்டு. இனிமே வீட்டுல மீதி இருக்க மாவையும் கொழுக்கட்டை சுட்டுட்டு நம்மளும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போய் படுப்போம். நேராகுதுல்ல? ஆமா, நல்ல நேரம் ஆகி போச்சுல என்ன. சரி அம்மைக்கு குறுக்கெல்லாம் நோவுது. நான் கொஞ்சம் போய் புது வச்சாக்கேன். இந்த மீதி மாவையும் கொஞ்சம் இலையில வச்சு தப்பி கொஞ்சம் அடுப்புல வச்சிருங்க என்ன 2 பேரும். சரிம்மா. எந்த வேலையா இருந்தாலும் தயவு செய்து 2 பேரும் சண்டை போடாம செய்யுங்களா. அம்மா போய் கொஞ்சம் முதுவ சாய்க்கேன். இம்மா சாப்பிடலையா? இல்ல இல்ல எனக்கு பசிக்கல, நான் போய் படுக்கேன். நீங்கள் அப்பன் சாப்பிட்டு வேணா பயெல்லாம் எடுத்து வச்சுட்டு படுங்க. சரிம்மா. காடு மலைகள் கை வீசி நடந்தேன், உனது நிழலில் நான் நிற்கிறேன். உச்சந்தலையில் நேர்கோடு கிழித்து தலைவன் போக தலை சாகிறேன். அந்த கோவில் கதவு மூடு, இவள் கைகோர்க்கும் கடவுள் நீதான். ஓஹோ, கதை அப்படி போகுது. சீப்போ லூசு, நான் சும்மா பாடிக்கிட்டு இருந்தேன். சும்மா நீயும் கண்டதையும் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காத பார்த்துக்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ நடத்து உன் கட்டில் மழை தான் போ.